Don't be afraid to give up the good to go for the great. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஹேவிங் யுவர் கோல்ஸ். கோல்ஸ் எப்படி இருக்கணும்னா, நீங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் எங்க போறீங்க, இல்ல 10 வருஷத்துக்கு அப்புறம் எங்க போறீங்கன்ற விஷயம் எழுதுறீங்க பாத்தீங்களா, அதுலேருந்து உங்க கோல் ஷீட்டை நீங்க எழுத ஆரம்பிக்கணும். இப்போ எவ்வளோ சேல்ஸ் பண்ண போறீங்க 10 வருஷத்துல, எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்க போறாங்க, எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்க போறது, எவ்வளோ ப்ராஃபிட் சம்பாதிக்க போறீங்க, உங்க மார்க்கெட் பொசிஷன் எப்படி இருக்க போறது, நீங்க எவ்வளோ மார்க்கெட் ஷேர் எடுக்க போறீங்க. இந்த மாதிரியான பல கோல்ஸை நீங்க 5 வருஷத்துக்கு 10 வருஷம் எழுத ஆரம்பிக்கணுங்க. இந்த கோல்ஸை, லாங் டேர்ம் கோல்ஸை எழுதிட்டு இதை ஷார்ட் டேர்ம் கோலா இல்ல மீடியம் டேர்ம் கோலா நம்ம மாத்துறோங்க. மீடியம் டேர்ம் கோல்னா இந்த 10 வருஷம் கோலை பிரிச்சு முதல் வருஷத்துல எங்க போறீங்கன்னு எழுதுறது தான் மீடியம் டேர்ம் கோல். இது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணுங்க. 1 இயர்ல நீங்க எங்க இருக்க போறீங்கன்ற அதே பேராமீட்டர்ஸ் இருக்கணும். அதையே நீங்க ஒரு ஷார்ட் டேர்ம் கோலா மந்த் ஆன் மந்த் பிரிக்க ஆரம்பிக்கணும். மந்த்லி கோல் எழுதினதுக்கு அப்புறம் வீக்லி கோல்ஸ், டெய்லி கோல்ஸ் மட்டும் உங்களுக்கு பில்ட் டவுன் பண்ணி இருக்கணுங்க. நீங்க இந்த கோல்ஸ்லாம் செட் பண்ணது முக்கியம். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஸ்மார்ட்டா இருக்கணும். ஸ்மார்ட்னா என்னன்னு சொல்றேன், ஸ்பெசிபிக், மெஷரபிள், அட்டைனபிள், ரெலவென்ட் அண்ட் டைம் பவுண்ட். கண்டிப்பா நீங்களாம் கோல்ஸ் எழுதணும். உங்க பிசினஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்.